Good morning, students. Now I explain the topic Panchashil, the continuation of Indian foreign policy. Panchashil, Panchaseelam. ஐந்து நற்பண்புகள், the 5 principles, that is called as Panchashil. This word derived from Sanskrit word. இந்த வார்த்தை சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவாகிய வார்த்தை. Panch means 5, Shil means virtues. The virtues means 5. Sila means நற்பண்புகள். Virtues means நற்பண்புகள். 5 நற்பண்புகளும் இதை சொல்லலாம். In this 5 principles of peaceful coexistence, Panchashil, 5 அமைதிக்கான கொள்கை. இந்த பஞ்சசில் பாலிசி எந்த 2 நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் இந்தியா அண்டு சைனா. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் சைனா பிரீமியர் சூ என் லாய், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருக்கும் சீனாவுடைய அதிபர் சூ என் லாய் 2 பேருமே signed on 28 April 1954, which started the 2 government entered into agreement based on following principles. 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த 5 கொள்கைகளை பின்பற்றப்படுவது என்று அதில் கையெழுப்பம் இடப்பட்டது. ஸோ அந்த 5 பிரின்சிபல் என்ன? The first one, mutual respect for each other, others, territorial integrity and sovereignty. ஒரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் மதித்தல். ஸோ நாட் டு அக்ரெஸ் அவர் டெரிட்டரி. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு எல்லை பிரச்சனை. இந்த மாதிரி சவுத் கொரியா, நார்த் கொரியா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, பூட்டான், இந்தியா, சீனா. ஸோ பார்டர் இஷ்யூஸ். அப்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் எல்லையை ஆக்கிரமித்து கொள்வது, த டெரிட்டரியல். அப்படி அல்லாமல் அந்த நாட்டின் எல்லையையும் இறையாண்மை, அந்த நாட்டிற்கான இறையாண்மை, சாவர்ஜினிட்டியை ஒரு நாடு இன்னொரு நாடு மதிக்கப்பட வேண்டும். த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த மியூச்சுவல் நான் அக்ரெஷன். ஆக்கிரமிப்பு செய்தல் கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் எல்லை பகுதியோ இல்லை அந்த நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியோ ஆக்கிரமிக்க கூடாது. த நெக்ஸ்ட் ஒன், த மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சீனாவில் ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு.
ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது, அந்த பிரச்சனையில் தலையிட முடியாது. இப்போது ஸ்ரீலங்கா, ஈழத்தமிழம் அண்டு சிங்கள இராணுவத்திற்கும் இடையே பிரச்சனை நடக்கும்பொழுது, ஸோ அது வந்து ஒரு ஒன் கண்ட்ரி ப்ராப்ளம், நாட் டு இன்டர்ஃபரன்ஸ். பட் அங்கே நம்ம அமைதியை ஏற்படுத்த நினைக்கலாம், பட் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட முடியாது. ஈக்குவாலிட்டி அண்டு கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், கோஆப்ரேஷன் அண்டு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம ஒரு நாடு இன்னொரு நாட்டின் தேவைக்காக ஒரு கோஆப்ரேஷன், ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நம்ம யூ காட் த பெனிஃபிட்ஸ், நலன்களை பெறும் நான் சொல்லிட்டு நாம் இப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்காக ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் ஃபார் த மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் த மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். தென் அமைதியாக சேர்ந்திருத்தல், தட் மீன்ஸ் த பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், நாட் டு conflict between the two countries or not to war. It's in everything you discuss about the eradication the problems. எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து பேசி அதை சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தி நாம் என்ன பண்ணணும், அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கலாம். அதர்வைஸ் நாட் டு கண்டக்ட் த வார், சண்டை போடுவதோ இல்லை பெரிய எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டியோ எக்கனாமிக்கல் பொருளாதார சீரழிவுகளோ ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், அமைதியாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். ஒரு நாடும் இன்னொரு நாடும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தட் இஸ் தி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பஞ்சசில் பாலிசி, the formulated by Jawaharlal Nehru, and this policy signed by 2 nation leaders. One is Su Enlai, another one is the Jawaharlal Nehru. This policy followed by so many countries. These principles were incorporated in the Bandung Declaration signed in Afro-Asian Conference held in 1955 in Indonesia. So 1954 April 28 ஜவஹர்லால் நேரு சு என்லாயும் சைன் பண்ணிக்கிட்டதை இந்த அதிகாரப்பூர்வமாக எப்போ ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸில் 1955 இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. ஸோ அந்த இந்தோனேஷியாவில் நடந்த பாண்டும் கான்ஃபரன்ஸில் தான் இந்த 5 பிரின்சிபலில் பார்த்திங்கன்னா நேரு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ nowadays also followed to the Indian government followed this 5 principal policy according to the Indian foreign policy. இந்திய வெளியுறவு கொள்கையின் பிரகாரம் நேருவால் 1954 ஆண்டு உருவாக்கப்பட்டு 1955 ஆண்டு பாண்டும் கான்ஃபரன்ஸில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாண்டுங்கில் நடந்த அந்த ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸில் டிக்ளேர் பண்ணுறாரு. இன்னும் வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். The remaining discuss next class. Thank you to all.